இன்றைக்கு மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டியில விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முருகனுக்கு மிகவும் உகந்த திருநாள் இன்று. இப்போ ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா சஷ்டி திதி அப்படிங்கிறது 2 முறை வரும். ஒன்று வளர்பிறை சஷ்டி, இன்னொன்று தேய்பிறை சஷ்டி. வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறது அமாவாசை திதியிலிருந்து 6வது நாள் வரக்கூடியது வளர்பிறை சஷ்டி. தேய்பிறை சஷ்டி அப்படிங்கிறது பௌர்ணமியிலிருந்து 6வது நாள் தேய்பிறை சஷ்டி. இப்போ வளர்பிறை சஷ்டிக்கு என்ன ரீசனுக்காக விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புதிய செயல், புதிய ஆரம்பங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது மேன்மேலும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா வளர்பிறை சஷ்டியில் முருகனுக்கு விரதம் இருக்கலாம். இதுவே தேய்பிறை சஷ்டியில் விரதம் என்ன ரீசனுக்காக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய துன்பங்கள், இப்போ வறுமையில் இருக்கிறோம், கடன் தொல்லையில் இருக்கிறோம், நோயில் இருக்கோம் அப்படின்னா அந்த துன்பங்கள் தேய்ந்து இன்பம் மலரணும் அப்படின்னா நீங்கள் தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருக்கலாம். எந்த இப்போ வளர்பிறையாக இருக்கலாம், தேய்பிறையாக இருக்கலாம், எந்த பிறையாக இருந்தாலும் சஷ்டி விரதம்னாலே மிகவும் உகந்த ஒரு விரதம் முருகப்பெருமானுக்கு. ஸோ இதில் தான் இருக்கணும், அதில் தான் இருக்கணும்லாம் இல்லை. ஸோ இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சஷ்டி விரதம் இருந்தாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போது அந்த ரீசனுக்கு மட்டும்தான் சஷ்டி விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன துன்பம் இருந்தாலும், என்ன கோரிக்கைகள், என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதி அன்று விரதம் இருந்து பலன் பெறலாம். எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும்? முருகன் படம் இருந்தால் முருகனோட படம் எடுத்துக்கோங்க. வெற்றிலை பாக்கு, பூ, பழம் அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. முருகனுக்கு உகந்தது செவ்வரளி மலர், அந்த மலரை வாங்கிக்கோங்க. ஷட்கோண கோலம் போடணும், கண்டிப்பாக போடணும். அதில் 6 தீபங்களை வச்சிடணும். அந்த தீபங்களுக்கு விளக்கேற்றணும். சாதாரண விளக்கெண்ணெயில் மட்டும் நீங்கள் விளக்கேற்றினா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றினா மிகவும் சிறந்த பலன்கள் உண்டு. எதுனா ஒரு தீபத்துக்காச்சும் நெய் தீபம் ஏற்றுங்க. அப்புறம் என்ன நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனும் தினைமாவும் முருகனுக்கு மிகவும் உகந்த பிரசாதம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் நீங்கள் மாவிளக்கு போடலாம். அப்படி இல்லைன்னா லட்டு மாதிரி பிடிச்சும் வைக்கலாம் முருகனுக்கு. அப்படி இல்லை இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னா சிம்பிளாக நல்லா காய்ச்சின பாலில் தேன் கலந்து இறைவனுக்கு படைக்கலாம். இப்போ எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலும் பழமும் மட்டும் உட்கொண்டு நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம். அப்படி இல்லை என்னால் முடியாது அப்படின்னா ஒரு வேளை மட்டும் உண்ணாமல் இருக்கலாம், அல்லது 2 வேளைகள் உண்ணாமல் இருக்கலாம். உங்களோட உடல்நிலை பொறுத்து நீங்கள் இதை முடிவு பண்ணிக்கோங்க. கந்த சஷ்டி கவசத்தை கண்டிப்பாக பாராயணம் பண்ணும். விளக்கேற்றிட்டு கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுங்க. இல்லை என்னால் அவ்வளோ நேரம்லாம் பண்ண முடியாது, எனக்கு அவ்வளோ டைம் இல்லை அப்படிங்கிறவங்க ஓம் சரவண பவ இதை 108 முறை சொல்லுங்க. லிகித ஜபம் பண்ணுங்க. லிகித ஜபம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லைன்னா உங்களுடைய கோரிக்கை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சு இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ குழந்தை வரம்னா குழந்தை வரத்துக்கு உண்டான திருப்புகழை பாடுங்க. கடன் தொல்லை நீங்கணுமா, அதுக்கும் திருப்புகழ் இருக்குது. இல்லை நல்ல வேலை கிடைக்கணுமா, அதுக்கும் திருப்புகழ் இருக்குது. வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் உண்டான ஒரே தீர்வு திருப்புகழ் தான். முருகனுடைய அந்த திருப்புகழ் பாடலை கரெக்டாக என்ன நீங்கள் வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அதற்கு உண்டான பாடலை பாடி உங்களோட விரதத்தில் நீங்கள் நல்ல பலன் பெறலாம். அடுத்து இப்போது நாள் முழுக்க உபவாசம் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் நைவேத்தியம் பண்ணிய அந்த பாலை குடிச்சிட்டு இறைவனுக்கு செலுத்திய அந்த பழத்தை எடுத்து உண்டு நீங்கள் உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம். நம்பிக்கையோடு பண்ணணுங்க, அதுதான் ரொம்பவே முக்கியம். நீங்கள் என்னதான் இறைவனுக்கு விளக்கேற்றி என்ன பாடல் பாடினாலும் உங்கள் மனசில் நம்பிக்கை இல்லைன்னா எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேறாது. கண்டிப்பாக முருகன் என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பான் அப்படின்னு அவன் மேலே பரிபூர்ண சரணாகதி அடைந்து நீங்கள் உங்களோட கோரிக்கையை வைங்க. நிச்சயமாக முருகன் உங்களுக்கு நல்ல வழி காமிப்பார். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.